Hi students, I hope my students are very good. Take care yourself everyone. Stay home, stay safe, stay healthy everyone. வெளியில் செல்லும்போது கட்டாயமாக கவசம் அணிந்து செல்வோம். மூக்குவாய் நன்றாக மூடியிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய கரங்களை அவ்வப்போது சோப்பை கொண்டு சுத்தம் செய்து பாதுகாப்பாக இருப்போம். Okay, very good. In this video, we are going to learn 7th standard term 1 English. Page number 109, Unit 2, Prose, The Wind on Haunted Hill. Okay, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் அப் செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வார்ம் அப் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கேர்ள் வந்து வீட்டில் உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பிக்சரில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, find the hidden words in the pictures, one has been done for you. அதாவது பிக்சரில் மறைந்து இருக்கக்கூடிய சொற்களை கண்டறிந்து எழுதணும். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க, கேட்டோட டெய்லில் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே என்ன இருக்குது, ஏன் அங்கே சர்க்கிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த டெய்லில் என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள், சிஏடி கேட். ஸோ 1 போட்டு சிஏடி கேட் எழுதியிருக்காங்களா? எஸ். ஸோ இந்த மாதிரி தான் அந்தந்த பிக்சருடைய நேமு அந்த பிக்சருக்குள்ளே வந்து மறைந்திருக்கும். அதை நாம் இப்போ கண்டறிந்து எழுதணும். ஓகே, எழுதுவோமா வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டுங்கிறது நமக்காக கொடுத்துட்டாங்க. அடுத்த வந்து 2 என்னன்னு பார்த்தோன்னா, அப்படியே அந்த கேர்ள் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்களா, அதுக்கு பின்னாடியே பாருங்கள் COUCH, கவுச். கவுச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா கேர்ளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வால், சுவரில் என்ன இருக்குது, டேபிள் பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் வாஷ், அதுக்கு பின்னாடி ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இருக்கு இல்லையா. ஸோ அதோட மேலே பாருங்கள், மேலே பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ரேமில் மிரர், MIRROR, மிரர் இருக்கா. ஓகே, அப்படியே இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு உள்ளே போகணுன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கா, ரெஃப்ரிஜிரேட்டர். அதோட தரைப்பகுதியில் பார்த்தோன்னா TILES, டைல்ஸ். கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே, இப்போ நாம் கேட்டோடு சேர்த்து 4 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 1 வேணுமே, எங்கே இருக்குது, தேடுவோமா வாங்க தேடலாம். நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதுதான் வந்து டிவிக்கு வரக்கூடிய அந்த ஒயரில் இருக்குது பாருங்கள், SCORCH, ஸ்காட்ச். ஓகே, ஸோ இங்கே 5 வேர்ட்ஸை அப்படியே மறைச்சி வச்சுருந்தாங்க. அதை நாம் இப்போ கண்டுபிடிச்சி அழகாக எழுதிட்டோம். ஓகே, சூப்பர். ஸோ வார்மப்போட ஃபர்ஸ்ட் செஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சால்வ் தீஸ் ரிடில்ஸ். ஸோ இப்போ நம்ம விடுகதை பகுதிக்கு வந்திருக்கோம். ஓகே, விடுகதைன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. ஸோ விடுகதை சொல்கிறது, விடை சொல்கிறதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளையாட்டு. விளையாடுவோமா வாங்க. மொத்தம் நமக்கு 4 ரிடில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய விடுகதை கேள்வி. இந்த கேள்வியில் ஊ ஆம் ஐ அப்படிங்கிறது தான் கேள்வி. ஐ ஹாவ் எ ஃபேஸ் பட் நோ ஹைஸ், ஹேண்ட்ஸ் பட் நோ ஹார்ம்ஸ். அதாவது எனக்கு முகம் இருக்குது ஆனால் கண்கள் இல்லை, எனக்கு கைகள் இருக்குது ஆனால் அது கைகளாக இல்லை. அப்போ நான் யார், கண்டுபிடிச்சிங்களா? யார் அவர், யோசிச்சு பார்த்தீங்களா? ஓகே, அவர் தான் வந்து எ கிளாக், ஒரு கடிகாரம். எவ்வாறு கடிகாரம், இப்போ கடிகாரத்துக்கு முகம் இருக்குது, அந்த முகம் வழியாக தான் நம்ம நம்பர்ஸ் 1 to 12 பார்க்குறோம். அதே போல் இந்த ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த கடிகார முட்கள், அதாவது மணிமுள், நிமிடமுள், வினாடி முள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஹேண்ட்ஸ். ஓகே, குட். நெக்ஸ்ட் we go to 2. I sit in a corner while traveling around the world. அதாவது நான் ஒரு கார்னரில் சிட் பண்ணியிருப்பேன், ஆனால் இந்த உலகம் முழுவதுமே நான் சுற்றி வருவேன். நான் யார், இந்த உலகம் முழுவதுமே பயணம் செய்வேன். அப்போ நான் யார், கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், தட் இஸ் எ ஸ்டாம்ப். ஸ்டாம்ப் தான் வந்து ஒரு என்வலப்பில் கார்னரில் அப்படி ஒட்டி வச்சுருப்போம் இல்லையா. எஸ்.
Next 3. I go up when rain comes down. அதாவது நான் மழை வரும்போது மேலே செல்வேன். யார் மழை வரும்போது மேலே போவாங்க? அவங்க தான் அம்ப்ரெல்லா. நம்ம மழை வரும்போது தான் அவங்கள அப்படியே பட்டன் ப்ரெஸ் பண்ணியோ இல்லை லாக் ஓப்பன் பண்ணியோ அப்படியே மேலே அனுப்புவோம் இல்லையா? எஸ். அடுத்த 4. I have a head and a tail but no body. எனக்கு தலை இருக்குது, டெயில் பகுதியும் இருக்குது, தட் இஸ் எ வால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் இருக்குது. ஆனால் எனக்கு உடலே கிடையாது. நான் யார்? ஈஸியாக கண்டுபிடிச்சிட்ருப்பீங்களா? யார் அவங்க? எஸ், அவங்க தான் காயின். எ காயின். ஓகே, குட். இப்போ நம்ம வந்து ரிடல்ஸை சால்வ் பண்ணிட்டோம். அதாவது first one, I have a face but no eyes, hands but no arms. It's a egg clock. 2. I sit in a corner while traveling around the world. A stamp. 3. I go up when rain comes down. An umbrella. 4. I have a head and a tail but no body. A coin. Okay, சூப்பராக கண்டுபிடிச்சோமா? Okay, fine. Next we go to lesson. ஸோ நாம் இன்றைக்கி என்ன லெசன் ப்ரோஸில் பார்க்க போகிறோம்னா, த விண்ட் ஹாண்டட் ஹில். ஹாண்டட் ஹில் அப்படிங்கிற லெசனை தான் நாம் பார்க்க இருக்கோம். ஓகே, பார்ப்போம் வாங்க. பேஜ் நம்பர் 110, செக்ஷன் 1. செக்ஷன் 1ல் ஃபர்ஸ்ட் ரீடிங். லிசன் டு த டீச்சர் ரீட் திஸ் செக்ஷன். ஓகே, ஆஸ் யூ லிசன், A. Underline the words or phrases that tell you what the wind does the village. B. Write the names of the characters in this story. அதாவது ஆசிரியர் படிக்கும்போது மாணவர்கள் அனைவரும் கவனமாக கவனிக்க வேண்டும். கவனித்த பிறகு நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும் வேர்ட்ஸு, ஃப்ரேசஸ்ஸு. என்ன அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த செக்ஷனில் இந்த காற்று என்ன செய்தது. ஓகே, ஸோ இந்த கிராமத்தில் அந்த காற்று என்ன செய்தது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டியது. அடுத்த பி வந்துன்னா, இந்த ஸ்டோரியில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இடம்பெறுறாங்க, அவர்களுடைய பெயர்கள் என்ன அப்படிங்கிறத இந்த 3 ஃபில் பண்ணணும். ஓகே, சரி வாங்க ஸ்டோரி போவோம். Cried the wind as it swept down from the Himalayan snows. It hurried over the hills and passes, and hummed and moaned in the tall pines and deodars. ஊன்னு சத்தம் போட்டுக்கிட்டே என்ன வருதுங்க? ஒரு காற்று வீசிக்கிட்டு வருது. எங்கே வீசுதுன்னா, இமாலயன் பனிகளிலிருந்து அப்படியே கீழ் நோக்கி வீசப்பட்டது. அந்த காற்றானது மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் தாண்டியும் வீசிக்கொண்டிருக்கிறது. அது எப்படி வருதுன்னா, ஹம்ட் அண்ட் மூண்ட், அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே அந்த காற்று உயர்ந்த பைன் மரங்களையும் டியோடர்ஸ் தேவதாரு மரங்களையும் தாண்டி அப்படியே வருகிறது. On haunted hill there was little to stop the wind, only a few stunned trees and bushes and the ruins of what had once been a small settlement. இந்த காற்றானது ஹாண்டட் ஹில்லுக்கு வரும்போது அந்த காற்றை தடுப்பதற்கு அங்கே ஒரு சில ஸ்டன்னட் ட்ரீஸ், சில மரங்களே அதை பாதுகாக்கிறதுக்கு இருந்தது. அதோட சில புதர் செடிகள் மட்டுமே இருந்தது. இந்த காற்றால் ஏற்படக்கூடிய அந்த அழிவுகளையும் தடுக்கிறதுக்கு சில மரங்கள் மட்டுமே அந்த ஹாண்டட் ஹில்ல இருந்தது. On the slopes of the next hill there was a small village. People kept large stones on the tin roofs to prevent them from blowing away. There was nearly always a wind in these parts. Even on sunny days, doors and windows rattled, chimneys choked, clouds blew away. அதாவது இந்த ஹாண்டட் ஹில்லுக்கோட ஸ்லோப்பில் இருந்த அடுத்த ஹில் மலைப்பகுதியில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பெரிய பெரிய கற்களை அந்த டின் ரூஃப் மேலே வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த ரூஃபை வந்து பாதுகாக்கிறதுக்காக, காற்றால் அடித்து கொண்டு போகாமல் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக ரூஃப் மேலே டின் ரூஃப் தான் அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அது மேலே கற்களை வைத்திருந்தாங்க. There was nearly always a wind these parts.
அது மட்டும் இல்லாமல் வெயில் காலம் சனி டேஸ் இருக்கு இல்லையா, அந்த டேஸில் இந்த காற்றானது என்ன பண்ணுன்னா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ராட்டல்ட். அதாவது வெயில் காலத்தில் கதவும் ஜன்னல்களும் அந்த காற்றுனால சத்தமிட்டு கொண்டே இருக்கும். சிம்னிஸ் சோக்டு, சிம்னிஸ் இருக்கு இல்லையா, புகை போக்கிகள், அதற்கே மூச்சு திணற அளவுக்கு இந்த காற்று இருக்கும், காற்று வீசும். கிளாத்ஸ் ப்ளூ அவே, துணிகள் காற்றில் பறந்து போயிடும். 3 children stood beside a low stone wall. அங்கே வந்து ஒரு 3 குழந்தைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் கிளாத்ஸ் அவுட் டு ட்ரை. அவங்க தங்களுடைய துணிகளை பரப்பியிருக்காங்க, அது நல்லா காயணுன்றதுக்காக துவைச்சி காய வச்சுருக்காங்க. எங்கன்னா ஸ்டோன் வால், அந்த கற்களால் உருவான அந்த வால் சுவர் மேலே காய வச்சுருக்காங்க. ஆன் ஈச் கார்மெண்ட் தே பிளேஸ் ஏ ராக். ஒவ்வொரு துணி மேலே அவங்க ஒரு கல் வச்சுருக்காங்க, பறந்து போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஈவன் தென் த கிளாத்ஸ் fluttered like flags and pennants. அதாவது இந்த காற்றுல அந்த துணிகள் பறக்கிறது எப்படி இருக்குதுன்னா கொடி போலவும் நீண்ட கொடிகள் இருக்கு இல்லையா, அப்படியே பறந்து போகிறது அப்படி தெரியுது இந்த துணிகள் அப்படின்னு நம்முடைய ஆத்தர் இங்கே குறிப்பிடுறாரு. உஷா டார்க் ஹேர் அண்ட் ரோஸ் cheeked struggled with her grandfather's long loose shirt. ஸோ உஷா வந்து எப்படி இருப்பாங்கன்னா நீண்ட கருமையான கூந்தலை உடையவ, ரோஸ் நிற கன்னங்களை உடையவ ஒரு பெண். அவள் வந்து கிராண்ட்ஃபாதருடைய லாங் லூஸ் ஷர்ட் போட்டிருந்தா. ஷி வாஸ் 11 or 12. ஹர் யங்கர் பிரதர் சுரேஷ். ஸோ உஷாக்கு 11 12 இருக்கும் ஏஜ். அவனுடைய தம்பி, யங்கர் பிரதர்னா தம்பி இல்லையா, சுரேஷ், வாஸ் டூயிங் இஸ் பெஸ்ட் டு ஹோல்ட் டவுன் எ பெட்ஷீட் வைல் பினியா, எ ஸ்லைட்லி ஓல்டர் கேர்ள், Usha's friend and neighbor, was handing them the clothes one at a time. அதாவது அடுத்த வந்து சுரேஷ் உஷாவோட பிரதர், அதாவது யங்கர் பிரதர், அதோட பினியாவும் அங்கே இருக்கா. அவள் யாருன்னு பார்த்தா உஷாவோட ஃப்ரெண்ட் மற்றும் நெய்பர், ஓகே, அருகில் அண்டை வீட்டுக்காரர். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே பறந்துட்டு இருக்கக்கூடிய துணிகளை பிடிக்கிறாங்க. ஒன்ஸ் தே வேர் sure everything was on the wall, firmly held down by the rocks, they climbed up on the flat stones and sat there for a while in the wind and the sun, staring across the fields at the ruins on haunted hill. அவர்கள் இப்போது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆன பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் அந்த பாறைகள் மேலே இது பண்ணி அவங்க பிடிச்சிட்டே அந்த வெயிலையும் காற்றுலையும் உட்காந்து அதை காய வச்சாங்க. ஓகே, அடுத்ததாக பார்க்கலாம். ஐ மஸ்ட் கோ டு த பஜார் டுடே செட் உஷா. அதாவது நான் இன்றைக்கி பஜாருக்கு கட்டாயம் போய் ஆகணும் அப்படின்னு உஷா சொன்னதும் ஐ விஷ் ஐ குட் கம் டு செட் பின்யா. இப்போ பின்யாவை சொல்கிறாங்க, நானும் கூட வரணும் விரும்புகிறேன், பட் ஐ ஹாவ் டு ஹெல்ப் வித் த கவுஸ் அண்ட் த ஹவுஸ் ஒர்க், மதர் இஸ்ன்ட் வெல். ஆனால் எனக்கு மாடுகளை பசுக்களை கவனிச்சிக்கணும், வீட்டு வேலையும் இருக்குது, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல. ஐ கேன் கம் செட் சுரேஷ். நான் வரனே அப்படின்னு சுரேஷ் சொல்கிறான். he was always ready to visit the bazaar which was 3 miles away on the other side of haunted hill. சுரேஷ் என்ன சொன்னான்னா நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பஜார் போகிறதுக்கு எப்போதுமே தயாராக இருப்பான். ஆனால் பஜார் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 3 மைல் தள்ளி இருந்தது, அதுவும் ஹாண்டட் ஹில்லுக்கு அதர் சைடாக இருந்தது. ஸோ அவங்க போகணுன்னா ஹாண்டட் ஹில்லை கடந்து தான் போகணும். அதனால் நோ யூ காண்ட், இல்லை நீ இல்லை அப்படின்னு உஷா சொல்லியாச்சு. யூ மஸ்ட் ஹெல்ப் கிராண்ட்ஃபாதர் சாப் ஹுட். அதாவது தாத்தாக்கு நீ ஹுட்டெல்லாம் துண்டு பண்ணுறதுக்கு உதவி செய், உன்னோட உதவி அவருக்கு நிச்சயம் தேவை அப்படின்னு சொன்னாங்க உஷா. Their father was in the army, posted in a distant part of the country, and Suresh and his grandfather were the only men in the house. Suresh was 8, chubby and almond-eyed. அதாவது அவங்களுடைய அப்பா வந்து இராணுவத்தில் இருந்தார். அவர் வந்து என்னன்னு பார்த்தோன்னா தொலைதூர பகுதியில் அவருக்கு போஸ்டிங் போட்டிருந்தாங்க. அதனால் வீட்டில் இப்போ சுரேஷும் அவங்களுடைய தாத்தாவும் மட்டும்தான் ஆண்கள் அந்த வீட்டில், ஓகேவா. ஸோ சுரேஷ்க்கு வயசு 8. won't you be afraid to come back alone, he asked. உனக்கு திரும்பி வரும்போது தனியாக வரத்துக்கு பயமாக இருக்காதா? why should I be afraid? நான் எதுக்காக பயப்படணும்?
there are ghosts on the hill. அங்கே பேய்கள் இருக்கு அந்த மலையில். I know, but I will be back before it get dark. Ghosts doesn't appear during the day. எனக்கு தெரியும், ஆனால் நான் வந்து இருட்டுறதுக்கு முன்னாடியே திரும்பி வந்துடுவேன். அதுவும் இல்லாமல் இந்த பேய்கள்லாம் வந்து பகல் பொழுதில் வராது. Are there many ghosts in the ruins? asked Binya. அதாவது இந்த இடிபாடுகள் பள்ளத்தாக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் நிறைய கோஸ்டஸ் இருக்குமா, பேய்கள் இருக்குமா அப்படின்னு பின்யா கேட்குறாங்க. Grandfather says so. He says that many years ago, over 100 years ago, English people lived on the hill, but it was a bad spot, always getting struck by lightning, and they had to move to the next range and build another place. அதாவது நீண்ட காலத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கிலீஷ் பீப்புள்ஸ் அந்த மலைப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது ஒரு பேட் ஸ்பாட். ஏன் அது ஒரு பேட் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்வேஸ் கெட்டிங் ஸ்ட்ரக் பை லைட்னிங், எப்போதுமே மின்னலால் தாக்கப்படக்கூடிய இடம் அது. அண்ட் தே ஹேட் டு மூவ் டு த நெக்ஸ்ட் ரேஞ்ச் அண்ட் பில்ட் அனதர் பிளேஸ். அதனால் அவங்க அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல போயிட்டு தங்களுடைய வீடுகளை அமைத்து கொண்டார்கள். பட் இஃப் தே வெண்ட் அவே, why should there be any ghosts? அப்படி அவங்க அங்கேருந்து போயிட்டாங்கன்னா அங்கே எப்படி பேய்கள் உருவாயிடுச்சு, அங்கே எப்படி பேய்கள் இருக்கும்? Because grandfather says, during a terrible storm, one of the houses was hit by lightning and everyone in it was killed. Everyone including the children. அதாவது ஏன் கோஸ்டஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பயம் நிறைந்த பயங்கரமான ஒரு புயல் உருவானப்போ அந்த ஒரு வீட்டை மின்னல் தாக்கியது. மின்னல் தாக்கும்போது அந்த வீட்டில் இருந்த அத்தனை பேருமே இறந்துட்டாங்க, இன்க்ளூடிங் த சில்ட்ரன், குழந்தைகள் உட்பட அனைவருமே இறந்துட்டாங்க. வித் தர் மெனி சில்ட்ரன், அங்கே நிறைய குழந்தைங்க இருந்தாங்களா. தேர் வேர் 2 of them, அங்கே 2 பேர் இருந்தாங்க. எ பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒரு சகோதரன் சகோதரி. Grandfather says he has seen them many times. தாத்தா சொல்கிறாரு, நான் அவங்கள பல முறை பார்த்துருக்கேன். When he has passed through the ruins late at night, he has seen them playing in the moonlight. Wasn't he frightened? No, old people didn't mind seeing ghosts. அதாவது தாத்தா வந்து அந்த வழியாக போகும்போது அவர்களை பல முறை பார்த்துருக்காருன்னு சொல்கிறாரு. அவங்க வந்து அந்த நில ஒளியில் விளையாடிட்டுருப்பாங்க. அப்போ உங்களுக்கு பயமா இல்லையா? அதுக்கு தாத்தா சொல்கிறார், இல்லையே, வயதானவர்களுக்கு பேய்களை பார்த்தாலாம் பயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உஷா set out on her walk to the bazaar at 2 in the afternoon. It was about an hour's walk. She went through the fields now turning yellow with the flowering mustard, then along the saddle of the hill and up to the ruins. இப்போ வந்து பஜாருக்கு கிளம்பியாச்சு. ஆஃப்டர்நூனில் அவள் கிளம்புறான். இட் வாஸ் அபவுட் அன் ஹார்ஸ் வாக். அது வந்து 1 மணி நேர பயணம். 1 மணி நேரம் நடந்தாள்னா வந்து அவள் பஜாருக்கு போய் சேர்ந்துருவாள். ஷி வென்ட் த்ரோ த ஃபீல்ட்ஸ். அவள் அந்த பள்ளத்தாக்கு வழியாக சமவெளியெல்லாம் பார்த்துட்டே அப்படியே கிளம்பி போகிறாள். நவ் டர்னிங் எல்லோ வித் ஃப்ளவரிங் மஸ்டர்ட், அந்த கடுகோட மஞ்சள் பூக்களும் பூத்துருக்கு. அதாவது அது எப்படி இருந்தது அந்த மஸ்டர்ட் ஃப்ளார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பாதையோடைய 2 பக்கத்துலேயும் குதிரை மேலே வைப்பாங்க இல்லையா சாணம், அது மேலே உட்காந்துக்கிறதுக்காக, அது போல் அந்த வழியை விட்டுட்டு 2 பக்கமும் அப்படியே அது பூத்திருந்தது. ஓகே, அண்ட் அப் டு த ரெயின்ஸ், அந்த இடிபாடுகள் நிறைந்த வழியில் அது அவ்வாறு அழகாக தோற்றமளித்தது. The path went straight through the rains. Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do the weekly shopping or to see her aunt who lived in the town. அதாவது அந்த வழி வந்து நேராக வந்து இடிபாடுகள் வழியாக போனாலும் அது வந்து பஜாரை போய் சென்றடையும். ஏன்னா அவளுக்கு அந்த வழி நன்றாக தெரியும். ஏன்னா யூஸ்வலாக அவள் வார சந்தைக்கு அந்த வழியாக தான் போவாள். அது இல்லாமல் சந்தைக்கு போகாமல், வீக்லி ஷாப்பிங் போகாமல் அவர் என்ன போவா உஷா அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய அத்தையை பார்க்கறதுக்காக போவா. ஏன்னா அவங்க அத்தை வந்து டவுனில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. Wild flowers grew in the crumbling walls. A wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall.
Its soft white blossoms had begun to fall. Lizards scuttled over the stones, while a whistling thrush, its deep purple plumage glistening in the soft sunshine, sat in an empty window and sang its heart out. Usha sang to herself and she tripped lightly along the path. அதாவது வைல்டு ஃப்ளவர்ஸ்லாம் பூத்திருக்கு, வளர்ந்த முணுமுணுக்கக்கூடிய அந்த சுவர்கள் மேலே அந்த வைல்டு ஃப்ளவர்ஸ்லாம் வளர்ந்துருக்கு. எ வைல்டு ப்ளம் ட்ரீ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் த ஃப்ளவர். அதோட சாஃப்ட் ஒயிட் ப்ளாசம்ஸ் ஹேட் பிகன் டு ஃபால். அந்த அழகான வெள்ளை நிற பூக்கள்லாம் அப்படியே அழகாக உதிருது. லிசார்ட்ஸ் என்ன செய்தது அப்படின்னா அந்த பாறை மேலே அப்படியே தாவி ஓடியது. ஓகே, அடுத்த வந்து while a whistling thrush its deep purple plumage glistening in the soft sunshine. ஸோ அதுக்கு அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சத்தம் போட்டுக்கிட்டே வீசக்கூடிய அந்த காற்றானது வீசிக்கிட்டு இருந்தது. ஸோ இவ்வாறாகத்தான் வந்து நம்ம அருமையான அந்த சன்ஷைனில் உஷா வந்து காட்டுப்பாதையில் நடந்து போயிட்டுருக்கா. ஓகே, soon she had left the ruins behind. The path dipped steeply down to the valley and the little town with its straggling bazaar. உஷா வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து அவள் அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிகிட்டே அவள் பாதையில் நடந்து வந்துகிட்டே இருந்தாள். விரைவில் வந்து அனைத்து விதமான வளைவுகளையும் கடந்து வந்தாள். இப்போ வந்து அந்த பாதை ஸ்ட்ரெயிட்டாக செங்குத்து வழியாக மாதிரி அவளை வந்து அந்த சிறிய நகரத்துக்கு வந்து சேர வைத்தது. ஓகேவா? அண்ட் பிறகு உஷா took her time in the bazaar. She bought soap and matches, spices and sugar. None of these things could be had in the village, where there was no shop, and a new pipe stem for her grandfather's hookah, and an exercise book for Suresh to do his sums in. As an afterthought, she bought him some marbles. Then she went to a mochi's shop to have her mother's slippers repaired. The mochi was busy, so she left the slippers with him and said she would be back in half an hour. அதாவது உஷா வந்து இப்போ பொருட்களை பஜாரில் வாங்குறா. என்னென்ன பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சோப்பு, மேட்சஸ், தீப்பெட்டிகள், அதோட ஸ்பைசஸ், சுகர், அதாவது மசாலா பொருட்கள் வாங்குறாங்க, சர்க்கரை வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க கிராமத்தில் கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கிராமத்தில் கடைகளே கிடையாது. அதோட ஒரு தாத்தா வந்து புகைக்கிறதுக்காக ஒரு புகை கருவி பைப் ஸ்டெம்மும் ஒன்று வாங்கினாங்க. அதோட வந்து சுரேஷ்க்கு எக்ஸசைஸ் புக், கணக்குகள் போகிறதுக்கான அந்த டேபிள்ஸ் புக் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த புத்தகம் ஒன்று வாங்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்காக மார்பிள்ஸும் கொஞ்சம் வாங்கினான். ஓகேவா? அதன் பிறகு அந்த அம்மாவோட ஸ்லிப்பர்ஸை வந்து தைக்கிறதுக்காக அந்த செப்பல் தைப்பவங்க கடையில் கொண்டு போயிட்டு கொடுக்குறா. அவங்க கடையில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் இப்போ உஷா வந்து நான் வந்து 1/2 hour கழித்து வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செப்பல் அங்கேயே கொடுத்துட்டு வரா. She had 2 rupees of her own saved up, and she used the money to buy herself a necklace of amber-colored beads from an old Tibetan lady who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. அதாவது உஷா வந்து தனக்காக 2 ரூபாய் சேமித்து வைத்திருந்தாலாம். அந்த 2 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு அவள் என்ன பண்ணான்னா தனக்காக ஒரு நெக்லஸ் வாங்கினா. என்ன கலரில் வேணால் ஆம்பர் கலர் பீட்ஸ் இருக்கக்கூடிய மணிகள் இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸை வாங்கினான். அந்த கடை எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சிறிய டைனி ஷாப் வந்து பஜாரோட எண்டில் கடைசியில் இருந்தது. உஷா மேட்டர் ஆண்ட் லக்ஷ்மி who took her home for tea. அண்ட் பிறகு உஷா வந்து தன்னோட அத்தையை பார்க்கறதுக்காக போயிருந்தா. அங்கே போயிட்டு அவள் டீ சாப்பிட்டா. உஷா ஸ்பெண்ட் an hour in Aunt Lakshmi's little flat above the shops. இந்த கடைகளுக்கெல்லாம் மேல் பகுதியில் இருந்த ஒரு சிறிய வீட்டில் வந்து அவங்களுடைய அத்தை லக்ஷ்மி வசிச்சுட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க போயிட்டு 1 மணி நேரம் அவள் செலவிட்டா. லிசனிங் டு her aunt talk about the ache in her left shoulder. இப்போது அத்தையுடைய இடது கையில் ஷோல்டரில் இருந்த அந்த வலியை பற்றி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதோட ஜாயின்ஸ் பெயினையும் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. She drank 2 cups of sweet hot tea. அவள் 2 கப் வந்து ஸ்வீட் ஹாட் டீயை குடிச்சிட்டு இருந்தா. அதன் பிறகு
And when she looked out of the window, she saw the dark clouds had gathered over the mountains. அப்போ அவள் சடனாக என்ன பார்த்தா அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஜன்னலுக்கு வெளியே கருமேகங்கள் சூழ்ந்து வர்றது, ஒன்று சேர்ந்து வர்றது, மலை மீது இருக்கிறத பார்த்துட்டா உஷா. உஷா ran to the gobblers and collected her mother's slippers. இப்போ காப்லர் கிட்ட போயிட்டு அம்மாவோட அந்த ஸ்லிப்பர்ஸை வாங்கிக்கிட்டு த ஷாப்பிங் பேக் வாஸ் ஃபுல். இப்போ அந்த ஷாப்பிங் பேக்கும் ஃபுல் ஆகிடுச்சு, அதையும் எடுத்துக்கிட்டா ஷீ ஸ்லாங் இட் ஓவர் ஹர் ஷோல்டர் அண்ட் செட் அவுட் ஃபார் த வில்லேஜ். இப்போது உஷா வந்து தன்னுடைய கிராமத்துக்கு திரும்ப வரத்துக்காக தயாராகிட்டான். ஓகேவா? இப்போ வந்து இந்த செக்ஷன் 1ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து உஷாங்கிறது யார், அவங்களுடைய கிராமம் எங்கே அமைந்திருக்கு, அவங்களுடைய கிராமத்துலேருந்து அவங்க ஏதாவது வாங்கணுன்னாலும் அவங்க எங்கே போகணும் அப்படிங்கிறது எல்லாம் இந்த பகுதியில் தெரிஞ்சிட்டோம். அதோட உஷா போயிட்டு டவுனுக்கு பஜாருக்கு எதற்காக போகிறா, அப்புறம் அங்கே வேறு யார் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் நம்ம செக்ஷன் 1ல் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எஸ். ஸோ தற்போது இந்த செக்ஷன் 1லேருந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. என்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க? அண்டர்லைன் த வேர்ட்ஸ் ஆர் ப்ரேசஸ் தட் டெல் யூ வாட் த விண்ட் டஸ் டு த வில்லேஜ். அதாவது இந்த செக்ஷன் 1ல் இந்த காற்று அந்த கிராமத்தில் என்ன செய்கிறது அப்படிங்கிறத வேர்ட்ஸையும் ஃப்ரேஸஸையும் அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பாடம் செக்ஷன் 1 மீண்டும் நீங்கள் படிச்சுட்டு அதன் பிறகு இதை செய்யுங்க. அடுத்ததாக பி, ரைட் த நேம்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் இன் திஸ் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கேரக்டர்ஸோடைய நேம்ஸை நீங்கள் 3 பேர் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதுவோமா? அவங்க தான் யாருன்னு பார்த்தோன்னா உஷா, பின்யா, சுரேஷ். ஓகே, இவங்க 3 பேர் தான் இந்த ஸ்டோரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். அவங்களுடைய நேம்ஸ் நம்ம இங்கே ரைட் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெசனை கவனிச்சுட்டு மீண்டும் ஒரு முறை படிங்க. படிச்சிட்ட பிறகு நீங்கள் இந்த வேர்ட்ஸ் அல்லது ஃப்ரேஸஸை அண்டர்லைன் பண்ணுங்கள். ஓகே, குட். நெக்ஸ்ட் நாம் பார்க்க இருக்கிறது பேஜ் நம்பர் 112 இருக்கக்கூடிய ஒர்க் இன் பேஸ். ரீட் த ஸ்டோரி above and find the answers to these questions. அதாவது ஸ்டோரியை மீண்டும் ஒரு முறை படிங்க, மேலே இருக்கக்கூடிய ஸ்டோரியை படிங்க, படிச்சுட்டு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே, there are 4 questions. First one, what were the children doing beside the stone wall? The children were doing beside the stone wall, spreading cloths out to dry, and on each garment they placed a rock. Once again, question number 1, what were the children doing beside the stone wall? The children were doing beside the stone wall, spreading cloths out to dry, and on each garment they placed a rock. Okay, good. Next, question number 2, what did Suresh ask Usha? Why? Suresh asked Usha that he could come to the bazaar because he was always ready to visit the bazaar, which was 3 miles away. Once again, question number 2, what did Suresh ask Usha? Why? Suresh asked Usha that he could come to the bazaar because he was always ready to visit the bazaar, which was 3 miles away. Next, question number 3, who told the children the story about the ghosts on Haunted Hill? Grandfather told the children the story about the ghosts on Haunted Hill. Once again, question number 3, who told the children the story about the ghosts on Haunted Hill? Grandfather told the children the story about the ghosts on Haunted Hill. Okay, good. Next, question number 4, what did Usha see while walking to the bazaar? Usha saw while walking to the bazaar wild flowers, wild plum tree, lizards, and a whistling thrush. Okay, once again, question number 4, what did Usha see while walking to the bazaar? Usha saw while walking to the bazaar wild flowers, wild plum tree, lizards, and a whistling thrush. Okay, ஸோ நாம் இப்போ கொஸ்டின் நம்பர் 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த நாம் பார்க்க இருக்கிறது பேஜ் நம்பர் 113 இருக்கக்கூடிய க்ளாசரி. க்ளாசரி மீன்ஸ் நியூ வேர்ட்ஸ் மீனிங். இந்த செக்ஷனில் என்னென்ன நியூ வேர்ட்ஸ் இடம்பெற்றிருக்கோ அதனுடைய மீனிங் தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன நியூ வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மவுண்ட், ஹாண்டர், ruins, terrible, saddle, crumbling, scuttle, whistling thrush, straggling. Okay,
ஸோ இதனுடைய மீனிங் என்னென்னு பார்க்கலன்னா மோன்ஸ் மேக் ஏ லாங் லோ சவுண்ட், அதாவது நீண்ட சத்தம் குறைவான சவுண்ட், தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும் ஆனால் சவுண்ட் குறைவாக இருக்கும். ஹாண்டட் போசஸ்டு. ruins decayed collapsed buildings or place. Terrible fearful. Saddle low point on a ridge between two summits. Crumbling breaking apart into small pieces. Startled ran with short quick steps. Whistling thrush a small singing bird. Straggling spreading out in different directions. Okay, ஸோ நம்ம கிளாஸரிக்கு என்ன மேம் வந்து ஃபஸ்ட்டுக்கு மட்டும்தான் தமிழ் மீனிங் சொன்னாங்க அப்படின்னா ஏன் நான் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நியூ வேர்ட்ஸ்க்கான தமிழ் மீனிங்கை மாணவர்கள் உங்களுடைய டிக்ஷனரியிலேருந்து கண்டுபிடிச்சி எழுதி அதை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அல்லது மேம் ஐ கம்ப்ளீட்டட், நான் வந்து இந்த டிக்ஷனரி ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற தகவலையாக நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஏனென்றால் நீங்கள் இந்த டிக்ஷனரி ஸ்கில்லை ரெகுலராக, அதாவது ஒவ்வொரு வகுப்புலேயுமே தொடர்ந்து ப்ராக்டிஸ் செய்யும்போது தான் அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அந்த ஸ்கில்லை நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர்த்து கொள்ள முடியும். ஸோ டிக்ஷனரி பார்க்காம நீங்கள் நியூ வேர்ட்ஸ்க்கெல்லாம் மீனிங் சொல்லணும், அந்த வேர்டு பார்த்ததுமே இதுதான் அதோட மீனிங் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை நான் சொல்கிறத விட நீங்களாகவே டிக்ஷனரியில் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கும்போது அது உங்களுக்கு எப்போதுமே மறக்க முடியாததாக இருக்கும். ஓகே, ஆகவே நீங்கள் இந்த டிக்ஷனரி ஸ்கில்லை கண்டிப்பாக தவறாமல் பயன்படுத்துங்க. ஓகே, அதற்காக இந்த ஒர்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, வெரி குட். இப்போ நம்ம செக்ஷன் 1 நிறைவு செய்தோம். த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில் பாடத்தினுடைய ப்ரோஸினுடைய செக்ஷன் 1 நிறைவு செய்திருக்கோம். மாணவர்கள் வந்து இதை ரிப்பீட்டடாக 2 or 3 times படிங்க. லெசனை படித்த பிறகு அது உங்களுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு ட்விஸ்ட்டில் நிறுத்தியிருக்கோம், அதாவது அடுத்து என்ன நடக்கும். ஸோ இப்போ மழையை சூழ்ந்துட்டு வருது. உஷா வந்து பஜார்லேருந்து வீட்டுக்கு வரதுக்காக தன்னோட ஷோல்டரில் பேக்கெலாம் மாட்டிக்கிட்டு ரெடியாக இருக்கா இல்லையா? ஸோ இப்போ அவள் மழையில் மாட்டிப்பாளா இல்லை இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுவாளா? ஏன்னா அவள் வந்து அந்த ஹாண்டட் ஹில்லை கடந்து தான் வீட்டுக்கு வரணும். ஸோ அடுத்த செக்ஷனில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இந்த செக்ஷனை நிறைவு செய்வோம் மாணவர்களே. ஓகே, குட். ஸோ இந்த செக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். ஸோ லைக் அவர் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் அவர் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பகுதியை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்திடும்போது அவர்களும் இந்த செக்ஷனில் நம்ம என்னெல்லாம் படித்தோம், அதோட டிக்ஷனரி ஒர்க்கும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த செக்ஷனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆர்வமாக எதிர்பார்த்துட்டும் இருப்பாங்க. ஆகவே தவறாமல் அவர்களுக்கும் ஷேர் செய்துடுங்க. அதோட இந்த செக்ஷனில் இடம்பெற்ற 4 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸையும் ரைட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களையும் ரைட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்முடைய ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் செய்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நாம் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடும். நீங்களும் பாடங்களை உடனே படிக்க முடியும், எழுத முடியும் மாணவர்களே. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி எவ்ரிவன். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். Okay, very good. Thank you so much, I love you.